ஒரு சின்ன கிராமத்துல லில்லி, மில்லி என்ற இரண்டு பூனைக்குட்டிகள் இருந்தாங்க. அவங்க இருவரும் ஒரு வீட்டில் அதே அம்மாவுடன் சந்தோஷமா விளையாடிக் கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் அம்மா ஒன்னே ஒரு புதிய பந்தை கொண்டு வந்தாங்க. லில்லியும் மில்லியும் இருவருக்கும் அந்த பந்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இது என் பந்து, இல்ல என் பந்து என்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா அமைதியா அவர்களை பார்த்து, ஒரு பந்தை கொண்டு இருவரும் மகிழ்ச்சியா விளையாடலாம், பகிர்ந்தாதான் சந்தோஷம் பெறும் என்று சொன்னாங்க. ஆனா லில்லி கேக்கறதுக்கு பதிலா பந்தை பிடிச்சுக்கிட்டு ஓடி போச்சு. மில்லி வருத்தப்பட்டு தனியா ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருந்தது. அப்போ அங்க ஒரு சின்ன குருவி தன் ரொட்டி துண்டை இரண்டு பறவை நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிடுறது அவங்க கண்களுக்கு தெரியுது. அத பார்த்த மில்லி மனசுல நினைச்சுக்கிட்டது, குருவி கூட தன்னோட உணவ பகிருது, நானும் லில்லியோட பந்தை பகிர்ந்து விளையாடலாமே. முன்னாடி சண்டை போட்டிருந்தாலும் மெல்ல கிளம்பி லில்லி கிட்ட போய், நான் இருவரும் சேர்ந்து விளையாடலாமா என்று கேட்டது. லில்லிக்கும் கொஞ்சம் தவறுணர்ச்சி வந்தது. அது பந்தை பாதி மில்லிக்கு கொடுத்து, ஆமாம், நம்ம இருவரும் சேர்ந்து விளையாடலாம், நீ இல்லாம நான் விளையாடினாலும் ரசனை வரலை என்று சொன்னது. அந்த நாள் மாலையிலிருந்து அவர்கள் எப்போதும் விளையாட்டுப் பொருட்களை பகிர்ந்து வைத்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அடுத்த வாரம் அம்மா இரண்டு சின்ன பொம்மை எலிகளையும் வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா பகிர்ந்ததுக்கான பரிசு இது என்று சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க. நீதி கருத்து: பகிர்ந்து விளையாடினால் நண்பர்களும் குடும்பமும் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க. சண்டை போட்டால் நமக்கு மட்டுமல்ல, அருகில் இருக்கிறவர்களுக்கும் வருத்தம் வரும். பகிர்வுதான் உண்மையான சந்தோஷம்.